உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் சர்க்கார். நமது வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரண்மனையும் அயர்ந்து இருக்கிறது. திடீரென்று நாம் இரவோடு இரவாக படையெடுத்தால் பாதுஷாவும் ராணியும் அவர்களது வாரிசான கைக்குழந்தையும் சிரமப்படாமல் நம்மிடத்துக்கு விடுவார். நல்லா. பிறகு நீங்கள் நினைப்பதே திட்டம், நிறைவேற்றுவதே சட்டம். அமைச்சரான உங்களுக்கே ஞானசர் என்ற பட்டம். அரண்மனை நோக்கி ஓடும் குதிரைகளின் காலடி சப்தம் வெற்றி வெற்றி என்று ஒலிக்கின்றது. வீரர்களின் வாட்கள் புதிய பாதுஷா வாழ்க வாழ்க என்று முழங்குகின்றன. கோட்டை கட்டடங்களிலே பார்க்கும் புலிகள் காற்றின் வசதியே வருக வருக என்று வரவேற்கின்றன. இன்னும் தாமதிக்கக் கூடாது. ஆபத்து நெருங்கிவிட்டது. இப்பொழுது இன்னும் குழந்தையை தப்பிக்க வேண்டும். புறப்படி நான் வரக்கூடாது. அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என்னை பற்றி நீ கவலைப்படாதே. அரண்மனை வைத்தியனும் உண்மை ஊழியனுமான அப்துல்லா போட்டிக்கு வெளியே தயாராக இருக்கிறார். அவரிடம் நீ எப்படியும் தப்பிவிடலாம். பாதுஷா, புறப்படி வேகம். குழப்பக்காரர்கள் வந்து விட்டார்கள். நம் குழந்தை பிழைக்க வேண்டும். நம் வாரிசு நிலைக்க வேண்டும். இந்த தியாகத்தை செய்துதான் புறப்படி புறப்படி சீக்கிரம். தந்தையிடம் விடைபெற்றுக் கொள்ளடா. பாதுஷா என்ன யோசிக்கிறார்? ரோகி, நீ ஒரு மனிதனா? சாதாரணமான மனிதன் அல்ல. பாக்தாத் தேசத்து புதிய பாதுஷா. பாதுஷா, அந்த பதவிக்காகவா இத்தனை படுகொலை? உன் சுயநலத்திற்காகவா இந்த ரத்த வேட்டை? இது வேட்டை அல்ல, இது அரசியல் விளையாட்டு. அரசியல்? உன் அக்கிரம செயலுக்கு பெயர் அரசியல். சூழ்ச்சி கோட்டையிலே நீ ஆடும் சூதாட்டத்திற்கு பெயர் அரசியல். அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. கண்டாளா, என் உப்பை தின்று வளர்ந்த நீ இந்த வயதான காலத்திலா என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆமா. அட பாவி, திட்டுவதில் பயனில்லை. இதோ இந்த பத்திரத்தில் நீர் கையெழுத்திட வேண்டும். பத்திரமா? ஆமா. ஆத்திரப்படாதீர், நிதானமாக படிப்பார். பாக்தாத் நகர மக்களுக்கு பாதுஷா ஜலாலுதீன் அறிவிப்பது, நாமும் எமது மனைவியும் மக்கா யாத்திரை புறப்பட்டிருப்பதால். யாத்திரை யாத்திரை. இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை எமது நம்பிக்கைக்கு பாத்திரமான வசீர் காசிம் ரசீலிடம் ஒப்படைப்பதோடு அவரையே இளவரசனின் பாதுகாப்பாளராகவும் நியமித்திருக்கிறோம். இது எமது ஆணை. ஒன்றுமில்லை, இது ஒரு அதிசய குழந்தை. நம் கூட்டத்திற்கு வாழ்வளிக்க அல்லாவே அனுப்பி வைத்த அபூர்வ குழந்தை. இதற்கு அபு என்று பெயரிட்டு அக்கறையோடு வளர்த்து வாருங்கள். இதுதான் இளவரசர். என்ன, பாதுஷாவின் குழந்தைக்கு பதிலாக பரதேச குழந்தையா? ஐயோ, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இதிலே விஷயம் இருக்கிறது.
என்னை வஞ்சித்த உன்னை சும்மா விட போவதில்லை. யாருங்க? வேண்டாம். கையும் ஒரு புத்திசாலி, அவன் சிந்தித்தே செய்திருக்கிறான். என்ன? ஆமாம், அவனது திட்டம் உங்களுக்கு புரியவில்லை. அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். பாதுஷாவின் குழந்தையை பார்த்தவர்கள் இங்கு எவருமே இல்லை. இப்போது இந்த குழந்தைதான் இந்நாட்டு இளவரசன் என்று சொன்னால் அதை மறுக்கக்கூடியவன் அப்துல்லா ஒருவன் தான். அவனும் இறந்து விட்டான் சர்க்கார். ஆகவே இவன் தான் இந்நாட்டு இளவரசன் என்று நாம் சொல்லி தாராளமாக வளர்த்து வரலாம். இந்த நாட்டு மக்களும் இதை நம்பி விடுவார்கள். அந்த நம்பிக்கையை கொண்டு நாம் எதையும் செய்யலாம். மாஷா அல்லாஹ். குல்சார், நீ என் மனைவி மட்டுமல்ல, ஒரு மந்திரியும் கூட.